ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையலில் இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணும்போது அதோட மேலே இந்த மாதிரி டீவெயின் பண்ணணும். இல்லைன்னா அந்த ப்ரான்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் கசப்பாயிடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கு. கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதை நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரை பண்ணேன். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும். ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் குக் ஆகும். ரொம்ப நேரம் ப்ரான்ஸ் குக் ஆகக்கூடாது. குக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரப்பராக கொஞ்சம் ஹார்டாகிடும் அதோட டேஸ்ட்டு. அதனால் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். அந்த ஆயில் ஹீட் கம்மியாக இருந்தாலும் ப்ரான்ஸ் வந்து சரியாக குக் ஆகாது. அப்புறம் அதோட அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் தனித்தனியாக உதிர்ந்துடும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, மொறுன்னு இருந்துச்சு. இந்த அளவில் பண்ணிங்கன்னா நம்மளா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.